நண்பா, ஒரு கேள்வி கேக்குறேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ உன் ரூம்ல உக்காந்துருக்க, உன் போன் அருகில இருக்கு. திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உன்னை மிகவும் காயப்படுத்தின ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கார். நீ என்ன செய்வ? இல்லைங்கிறதுக்கு முன்னாடி உண்மைய சொல்லு. நம்ம கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கும், இதயம் டக் டக்குன்னு அடிச்சுக்கும். ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் கவலை. என்ன மெசேஜ்? சண்டைக்கு வர்றாரா இல்ல மன்னிப்பு கேட்கிறாரா? இப்போ நான் சொல்லுற செய்திய கேளு, ஷாக்காக போற. அதுக்கு பதில் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம அவரை இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி நடத்தினா அவரோட மூளை வேலை செய்யறத நிறுத்திடும். அவர் உன் காலில் வந்து விழுவார். இது வெறும் வார்த்தை இல்ல, இது சயின்ஸ், இது மைண்ட் கண்ட்ரோல். இந்த வீடியோவை முழுசா பார்த்தா நீ இனி யாருக்கும் அடிமையாக மாட்ட, நீதான் எஜமானன். நண்பர்களே, இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நாம டெய்லி சக்சஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சேவை நம்ம சேனலுக்கு தேவை. சாணக்கியர் சொன்ன 10 ரகசிய தந்திரங்களை இப்போ பார்க்கலாம். தந்திரம் 1, மூளையை ஃப்ரீஸ் செய்யும் மௌனம். நண்பா, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. நீ ஒருத்தரை பேச விடு. அவர் கத்தட்டும், அலறட்டும், உன்னை திட்டட்டும். நீ என்ன செய்யற? கண்ணை மட்டும் பார், வாய மூடிக்கும். அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பார். இவ இப்ப கத்துவான் இல்ல பதில் சொல்வான். ஆனா நீ மெட்ராஸ் பஸ்ல அசையாத செல மாதிரி ஓரமா ஒரு சிரிப்பை போட்டு அவர் முகத்தையே பார்க்கற. இங்கதான் மைண்ட் கண்ட்ரோல் ஆரம்பிக்குது. அவர் மூளை ஒரு தகவலை தேடும். என் எதிரியின் ரியாக்ஷன் என்ன? அந்த தகவலை நீ கொடுக்கலனா அவர் மூளையில் ஒரு எரர் ஏற்படும். அதைத்தான் சயின்ஸ்ல காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்வாங்க. சாணக்கியர் சொல்றார், உன் மௌனம் அவன் ஆயுதத்தை மழுங்கடிக்கும். நீ பேசினால் நீ அவனிடம் தோற்றுவாய். உதாரணம், ஒரு விளக்க ஆன் பண்ணா ஒளி வரும். நீ ஆஃப் பண்ணிட்டியா, இருட்டுக்கு பயப்படுற மாதிரி பதிலில்லாத பேச்சுக்கு அவன் பயப்படுவான். இதுதான் உன் முதல் வெற்றி. தந்திரம் 2, உணர்ச்சிகள் இல்லாத மனிதனாக மாறு. இப்போ நெஜத்தை சொல்லு. உன்னை யாராவது கடுப்பு பண்ணிட்டானா உடனே முகம் சிவக்கும், கை நடுங்கும், வாய் தானா திட்டும், இல்லையா? ஒப்புக்கோ. ஆனா சாணக்கியர் சொல்ற ஒரு விஷயம் கேளு. நீ எப்போ கோபப்படுறியோ அப்போ நீ அவன் கையில ஒரு கத்திய கொடுக்கற. அவன் அந்த கத்தியால உன்னையே குத்துவான். அதனால என்ன பண்ணணும்? நியூட்ரல் முகம், போக்கர் ஃபேஸ் வச்சுக்கோ. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். சாணக்கியருக்கு ஒரு சிஷ்யன். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு நாள் அவனை சிலர் வட்டமிட்டு கேவலமா பேசினாங்க. அவனுக்கு கோபம் வந்து அழுதுட்டான். சாணக்கியர் அவனை மெதுவா அழைச்சிட்டு போய் ஒரு தாமிர பாத்திரத்தை கொடுத்து இதை எடுத்து கொண்டு போனார். சிஷ்யன் போனா பாத்திரத்தை போட்டுட்டு வந்தான். சாணக்கியர் சொன்னார், அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியாதா? அது சூடா இருந்துச்சு. நீ அதை தொட்டியோ இல்லையோ அது உன்னை சுடாம விட்டுச்சா? இல்ல. அது மாதிரி நீ கோபத்தை தொடாம உள்ள விடாம அதுக்கு உருகாம இருந்தாதான் உயிர் பிழப்ப. நீ உணர்ச்சியில்லா மனிதனா மாறும்போது உன் எதிரி கலவரப்படுவான். அவனுக்கு உன் அடுத்த அடி புரியாது. இதுதான் உன் ரகசிய ஆயுதம். தந்திரம் 3, வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இங்க எப்படி மௌனமா இருந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்ப்போம். நண்பா, இந்த டிஜிட்டல் யுகத்துல நீ பேசுறத விட டைப் பண்றது தான் பெருசு. உனக்கு ஒருத்தர் அனுப்புனார்னு வை, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண. நம்ம கையெல்லாம் கர்ன்னு அடிக்கும். ஏன் அப்படி சொல்ற? சும்மா சொல்லாதீங்க. இப்படி 100 டைலாக். இல்ல பிளாக் பட்டனை அழுத்தணும். இவையெல்லாம் தப்பு. சாணக்கியர் சொல்றார், எதிரிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தகவல்
உன் வார்த்தைகள் இல்லை, உன் மௌனம்தான். அதனால் என்ன பண்றது? 1. பிளாக் பண்ணாதே. பிளாக் பண்ணினா நீ வெற்றி அடைஞ்ச மாதிரி. 2. மெசேஜ் பார்த்து ஓகே மட்டும் போடு. அந்த ஓகே அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது மின்னலை தாக்கும். 3. ஸ்டேட்டஸ்ல ஒன்னும் போடாதே. அந்த மனுஷன் உன்னை தேடுவான். இவன் சோகமா இருக்கானா, கோபமா? உனக்கு எதுவும் இல்லை, நீ நார்மல், நீ நடக்கிற. ஒருத்தர் உங்களை சோஷியல் மீடியால மறைமுகமா பேசினா நீ அதை பார்த்த மாதிரி இருந்துட்டு மறுமொழி இல்லைன்னு விடு. அவன் ராத்திரியில் புரண்டு புரண்டு படுப்பான். இவன் ஏன் பேசல, இவன் என்ன பண்ண போறான்? இந்த ஒரு யோசனை அவனை தின்று தீர்க்கும். தந்திரம் 4. அவனே வந்து கெஞ்சும்படி செய்யற மௌனம். நண்பா, உங்க வீட்ல ஒரு மின் விளக்கு இருக்கு. அது ரொம்ப நாள் ஒளி கொடுத்துட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அந்த விளக்கை நீ எடுத்து தூக்கி தெருவுல வீசிட்ட. அப்புறம் நீ மின் விளக்கு வாங்க பீட்டர்ஸ் ரோடு போய் 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா உன் வாழ்க்கையில் ஒருத்தர் உனக்கு மதிப்பு கொடுத்தார். திடீர்னு நீ மௌனமா விலகிட்டீங்க. அவருக்கு அப்புறம் என்ன ஆகும்? தனிமை, ஒரு வெறுமை. சாணக்கியர் சொல்றார், உன் போக்கு எதிரியின் தூக்கத்தை கெடுக்கும். உதாரணம், ஒரு தம்பதி சண்டை போட்டாங்க. பொண்டாட்டி கோபத்துல நான் போயிடுறேன்னு போயிட்டா. ஆனா அப்பாவுக்கு 1 வாரம் கழிச்சு மனசு பதறுது. ஏன் வரல, என்ன ஆச்சுன்னு. ஆனா அவன் அமைதியா இருந்தானா? இல்ல, 100 தடவை ஃபோன் பண்ணியிருப்பான். நீங்க மௌனமா இருக்கும்போது என்னை இப்படி விட்டுட்டு போனானேன்னு அவன் நினைப்பதில்லை. நான் அவனை இழந்துட்டேனான்னு நினைப்பான். அந்த பயம்தான் அவனை உன்னிடம் தள்ளும். மைண்ட் கண்ட்ரோல் டிப்ஸ். நீங்க விலகிச் செல்லும் போது எனக்கு நேரம் இல்லை அல்லது அப்புறம் பேசலாம்னு சொல்லாம நேரா விலகுங்க. சைலன்ஸா போங்க. வாசலையும் சாத்திக்காதீங்க. அவனே உங்களை தேடி வருவான். தந்திரம் 5. பேசாம பார்க்கும் பார்வை. இது ஒரு மென்டல் ஆயுதம். இப்ப பண்ணி பாருங்க. நீங்க உங்க எதிரிய பாருங்க. அவர் கண்ணுக்குள்ளேயே 10 வினாடி பாருங்க. ஒரு வார்த்தை கூட இல்ல. என்ன ஆகும்? அவர் சிக்கராகிடுவார். அதாவது அவர் தலை சுத்தும். அவருக்கு பயமாக இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நமக்கு திட்டு திட்டுன்னு பழக்கம். யாராவது நம்மை தப்பா பார்க்கறாங்கன்னா இது நடந்ததுன்னு விளக்கம் சொல்வோம். வேண்டாம். சாணக்கியர் சொல்றார், நீ நீதி சொல்ல நினைக்கும் போது நீ கழுதையாக மாறுவாய். ஏன்னா எதிரி உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்றான். ஜட்ஜுக்கு முன்னாடி நீ குற்றவாளியாக நிக்கிற. அதுக்கு பதில் 10 வினாடி பார்வை போடுங்க. உட்கார்ந்திருக்கும் ஒருத்தர் முகத்தை 10 வினாடிகள் பாருங்க. எதுவும் பேசாதீங்க. அப்புறம் ஒரு சின்ன சிரிப்பு. சிரிச்சிட்டு வேற வேலை இருக்குன்னு போயிரும். இந்த ஒரு 10 வினாடி அவன் மனசை ஃபார்மட் பண்ணும். அவன் நினைப்பான், இவன் எவ்வளவு தைரியம், இவன் முகத்தில் ஒரு பயமே இல்லையே. இதுதான் உங்களோட மைண்ட் கண்ட்ரோலின் 5வது படி. தந்திரம் 6. மன்னிப்பு கேட்டாலும் நெருங்க விடாதே. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க சார். இது நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை கேட்டிருப்போம். உடனே நமக்கு கருணை வந்துடும். சரி சார், ஆனால் இனி அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி உள்ள விட்டுடுவோம். ஹால்ட், இங்க நிறுத்து. சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? துரோகி மீண்டும் துரோகம் செய்யவே வருவான். மன்னித்தல் பலவீனம், அதை மௌனத்தால் மாற்று. அதாவது, நீங்க அவரை மன்னிக்கலாம், ஆனால் மீண்டும் உள்ள விடாதீர்கள். நீங்கள் பழையபடி பேசுவீர்கள்? இல்லை. நீங்கள் சேர்ந்து சாப்பிடுவீர்கள்? இல்லை. நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கூட போவீர்கள்? இல்லை. உங்களுக்குள் ஒரு கண்ணாடி சுவர் இருக்கும். அவர் பார்க்கலாம் உங்களை, ஆனால் தொட முடியாது. இதுதான்
withdrawal of intimacy. இது ஒரு அறிவியல் முறை. நீங்கள் பிசிக்கலாக அங்கு இருப்பீர்கள், ஆனால் இமோஷனலாக 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பீர்கள். இப்படி செய்தால் அவர்தானே தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார். என்னை ஏன் இவனோ இப்படி பார்க்கறாங்க? நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன், என்னை உள்ளே விடமாட்டேங்கிறாங்களே. அவருக்கு ஒரு பயங்கர குற்ற உணர்வு, கில்ட் வரும். அந்த குற்ற உணர்வுதான் அவரை உங்களிடம் அடக்கமாக நடக்க வைக்கும். தந்திரம் 7. உன் வெற்றி பெரும் சத்தமாக இருக்கட்டும், நீ மௌனமாக இரு. இதுதான் மிக கில்லாடி தந்திரம். நண்பா, உங்களை யாராவது காயப்படுத்தினா நான் ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ அன்னு சொல்வீங்களா? சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சொன்னதும் அவன் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவான். இவனுக்கு இது தெரியும், இது பிடிக்கும், இத பண்ணுவான் அன்னு அவன் முன்னாடியே யோசிப்பான். நீங்க என்ன செய்யணும்? சத்தமில்லாத இடி, சைலண்ட் லைட்னிங் மாதிரி இருங்க. சாணக்கியர் சொல்றார், பாம்பு சத்தம் போடுவதில்லை, அது கடிக்கும் முன் மௌனமாக இருக்கும். நீ அந்த பாம்பாகு. உதாரணம், நீங்க 1 வருஷமா ஒரு தொழில் கத்துக்கிறீங்க. உங்க எதிரி இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க மௌனமா இருந்து 1 வருஷம் கழித்து ஒரு பெரிய வெற்றி அடைகிறீங்க. செய்தி எல்லாம் வரும், இவர் ஒரு மாபெரும் சாதனை செய்துள்ளார். இந்த செய்தி உங்க எதிரிய தூக்கி வாரி போடும். அவன் நம்ப மாட்டான். இதெல்லாம் எப்படி? ரொம்ப நாள் பேசல, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? இதோ உங்க வெற்றி. அதுதான் அவனுக்கு கிடைக்கும் தண்டனை. நீங்க பேசாமலேயே அவனுக்கு செருப்படி கொடுத்துட்டீங்க. தந்திரம் 8. ஒரு அந்நியனை பார்ப்பது மாதிரி பாருங்கள். சொல்லுங்க நண்பா, ஒரு முறை உங்களை கடுமையாக காயப்படுத்தின ஒருத்தர் 3 வருஷம் கழிச்சு எதிரில் வருகிறார். என்ன செய்வீங்க? ஒருவேளை ஏன்பா அப்ப ரொம்ப கோவமா இருந்தேன்னு சொல்லி கட்டி பிடிப்பீங்க? இல்ல, என்ன சொல்றதுனே தெரியலையே இந்த மாதிரி திங்க் பண்ணி விடுவீங்க. இல்ல, அவரை அந்நியன் மாதிரி பாருங்க. சாணக்கியர் சொல்றார், ஒரு முறை உன்னை காயப்படுத்தினவன் உனக்கு அந்நியன், அவனை நம்புவதே ஆபத்து. இதோ ஒரு மைண்ட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். அவர் உங்களை பார்க்கும்போது சாமானிய மனிதனை பார்ப்பது மாதிரி பாருங்க. ஹே, how are you? அந்த அளவுக்கு நடுநிலை, நியூட்ரல். அவர் உங்க கண்ணில் பழைய நட்பின் எதிரொலி இருக்கக்கூடாது. அவர் நீங்க காஃபி குடிக்கும் கடையில் அருகில் உட்கார்ந்திருக்கும் பெயர் கூட தெரியாத ரிக்ஷாக்காரனுக்கு சமம். இந்த as a stranger ட்ரீட்மெண்ட் அவனுக்கு உயிர் வாட்டும். நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணினேனா? இப்ப இவனுக்கு நான் ஒரு அந்நியனா? இந்த ஒரு வரி அவனை கொன்று போடும். நினைவுவை, நீங்க அவனை மதிப்பதை நிறுத்தும்போது அவன் சின்னதாகி விடுகிறான். தந்திரம் 9. கேள்விகள் மட்டும் போடு, பதில் சொல்லாதே. நம் உடம்பில் ஒரு டிசைன் இருக்கு. அது என்னன்னா, யாராவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நாம் பதில் சொல்லணும்னு நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். இதைத்தான் சாணக்கியர் சொல்றார். உதாரணம், உங்க எதிரி உங்கிட்ட வந்து என்ன மச்சான் கோவமான்னு கேட்டா நீங்க இல்லப்பான்னு சொல்ல தொடங்குவீங்க இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ பதிலுக்கு ரிவர்ஸ் பண்ணுங்க. அவர் கோவமான்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு கேள்வியே கேளுங்க. உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் அப்படி நினைக்கிற? இப்படி. அவர் என்ன சொல்வார்? அவர் திணறுவார். அவர் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வருமே தவிர நீங்க அவருக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. முடிவு, நீங்க லிசனர் ஆகி அவரை டாக்கராக்குங்கள். அவர் எவ்வளவு அதிகமாக பேசுகிறாரோ அவ்வளவு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு உங்க பற்றி எதுவும் கிடைக்காது. இதுதான் மைண்ட் கண்ட்ரோலின் முழுமை. தந்திரம் 9. கேள்விகள் மட்டும் போடு, பதில் சொல்லாதே. நம் உடம்பில் ஒரு டிசைன் இருக்கு. அது என்னன்னா, யாராவது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நாம் பதில் சொல்லணும்னு நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். இதைத்தான் சாணக்கியர் சொல்றார். உதாரணம், உங்க எதிரி உங்கிட்ட வந்து என்ன மச்சான் கோவமான்னு கேட்டா நீங்க இல்லப்பான்னு சொல்ல தொடங்குவீங்க இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ பதிலுக்கு ரிவர்ஸ் பண்ணுங்க.
அவர் கோவமான்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு கேள்வியே கேளுங்க. உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் அப்படி நினைக்கிற? இப்படி. அவர் என்ன சொல்வார்? அவர் திணறுவார். அவர் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வருமே தவிர நீங்க அவருக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. முடிவு: நீங்க லிசனர் ஆகி அவரை தாக்கராக்குங்கள். அவர் எவ்வளவு அதிகமாக பேசுகிறாரோ அவ்வளவு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு உங்க பற்றி எதுவும் கிடைக்காது. இதுதான் மைண்ட் கண்ட்ரோலின் முழுமை. நண்பா, இன்று இந்த 15 நிமிடங்களில் நாம் பார்த்தது வெறும் விளக்கம் அல்ல, இது ஒரு புது வாழ்க்கை முறை. சாணக்கியர் சொன்னார், தன்னை அடக்குபவன் உலகை அடக்கலாம். இனிமேல் உங்களை யாராவது பேச்சால் குத்தினால் கோபமாகி பதில் திட்டாதீர்கள். மௌனமாகி சாணக்கியனாக மாறுங்கள். 10 தந்திரங்களின் சுருக்கம். 1. ரியாக்ஷன் கொடுக்காதே, மூளைய ஃப்ரீஸ் பண்ணு. 2. முகத்தில் உணர்ச்சியை காட்டாதே, போக்கர் ஃபேஸ். 3. சோஷியல் மீடியாவில் ஓகே போட்டு மௌனமாகு. 4. விலகிச்சல், அவனே கிஞ்சட்டும். 5. 10 வினாடி பார்வை, டாமினன்ஸ் கேஸ். 6. மன்னித்தாலும் நெருங்க விடாதே, கிளாஸ் வால். 7. சத்தம் இல்லாமல் வெற்றியடை, வெற்றியே பதில். 8. அவனை ஒரு அந்நியனாக பார். 9. கேள்விகள் மட்டும் கேள், பதில் சொல்லாதே. 10. மௌனம் ஈக்குவல் டு மைண்ட் கண்ட்ரோல். இப்ப சொல்லுங்க, இனிமேல் உங்களையும் ஒருத்தர் வாயால் காயப்படுத்தினால் நீங்க என்ன செய்வீங்க? சத்தம் போடுவீங்களா? இல்ல மௌனமாகி சாணக்கியரின் புன்னகையை சுடுக்குவீங்களா? அவ்வளவுதான். கமெண்டில் நானும் சாணக்கியன்தான் என்று போடுங்கள். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு, எதிரிகளை பகிருங்க. அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், உங்களை காயப்படுத்தினால் நீங்க அமைதியான சூறாவளி என்பதை. என் அருயிர் நண்பா, நண்பர்களே, இது போன்ற பவர்ஃபுல்லான மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்க மொபைல்ல மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? உங்க பொன்னான கையால நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பட்டனால் தட்டி விடுங்க. சரியா? அப்புறம் பார்க்கலாம். வணக்கம்.